ஹalleluya ஹalleluya ஆழமாக புரிய வைப்பதற்காக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். 4வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம், ஹalleluya 2வது வசனம். Thank you Jesus, thank you Jesus. 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில், எல்லாரும் சொல்லுங்க, வானத்தில் ஒரு சிங்காசனம், சத்தமா சொல்லுங்க, ஒரு சிங்காசனம், ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல், சத்தமா சொல்லுமா, ஒருவர் வீற்றிருந்தார். ஒரு சிங்காசனம், ஒருவர், சத்தமா சொல்லுங்க, ஒரு சிங்காசனம், ஒருவர். ஆட்சி செய்யற இடத்துல எப்பவுமே நம்ம ஆண்டவர் தான் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த சிங்காசனத்தின் மேல எப்பொழுதுமே வீற்றிருக்கிறார். அவர் ஆட்சியை கலைக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya. நல்லா கையை தட்டி இப்போ இந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்த நம்மள என்ன தெரியுமா செஞ்சுட்டாரு? இந்த சிங்காசனத்தின் மேல இருந்து நம்ம கண் எடுக்கவே கூடாது என்பதற்காக எபேசியர் 2:7 சொல்லி இருக்கிறபடி நம்ம கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி என்ன பண்ணிருக்கிறாராம்? உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறாராம். ஹalleluya. இந்த சிங்காசனத்தை விட்டு நம்முடைய கண் எங்கேயும் போக கூடாது என்பதற்காக அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்திலே நம்மை உட்கார வச்சுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ராஜா என்றென்றைக்கும் ராஜாவா இருக்கிறார். அவர் அசையாத சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹalleluya. வாழ்க்கையில எது நடந்தாலும் அவருடைய ஆளுகைக்கு கீழே தான், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நல்லா கையை தட்டி உற்சாகமா, thank you Jesus, நீர் எங்கள் ராஜாவாகிய தேவன், நீர் எங்கள் ராஜாவாகிய தேவன். ஹalleluya. இந்த ராஜாவுடைய கட்டளை தான் நம்முடைய வாழ்க்கையில். அவர் என்ன சொல்றாரோ அதுதான். ஆமென். உலகத்துல இருந்தா உலகம் என்ன சொன்னாலும் இவர் என்ன சொல்றாரோ அதுதான் நிலைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவர் சொன்னார் இல்லையா, இன்னைக்கு ஆராதனை வேளையில கூட நிறைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் சொன்னார். ஆமென். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருந்தது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ளே. இன்னொரு இடத்துல அதே பேரை சொல்றாரு, பரவி பாய்கிற ஆறுகளை போல, நதியோரம் நாட்டப்பட்ட தோட்டங்களை